வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே ஆழமான ஒரு வரலாற்று பதிவா அலசப் போறோம். இது வெறும் ஒரு பழங்கால சரித்திரம் கிடையாதுங்க. மனித இருதயத்தோட மிக இருண்ட நிலையில இருந்து விடுதலையோட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயணம்னு சொல்லலாம். வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதிவோட ஆழங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நமக்கே ஒரு விதமான கனத்த தாங்க முடியாத துயரம் மனசுக்குள்ள வருது இல்லையா? இது ஏதோ சாதாரணமா சொல்லப்பட்ட வாக்கியம் கிடையாது. தாங்க முடியாத வேதனையோட உச்சக்கட்ட கதறல் இது. இந்த ஒற்றை வசனம் இன்னைக்கு நாம பார்க்க போற சங்கீதம் 22இன் ஆழமான உணர்ச்சிகரமான பின்னணியை அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, வாங்க காளை மான் அப்படிங்கிற இந்த முதல் பகுதிக்குள்ள நேரடியா போயிடலாம். இது இந்த சரித்திரத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அறிமுகம். வரலாற்றுல இந்த சங்கீதத்தை ரொம்பவே பிரபலமா சிலுவை சங்கீதம் அப்படின்னு அழைப்பாங்க. இதோட தலைப்புல இருக்கிற எபிரேய வார்த்தையான அகிலேத் ஷாகார் அப்படிங்கிறதுக்கு காளை மான்னு அர்த்தம். இது எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? விடியற் காலையில கொடூரமான வேட்டைக்காரங்களால துரத்தப்படுற சுத்தமா பாதுகாப்பே இல்லாத ஒரு மானோட பரிதாபகரமான நிலைய இது தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டுது. வரப்போற மெசியா எப்படி இரக்கமில்லாம வேட்டையாடப்படுவார் அப்படிங்கிறத இந்த வார்த்தை ரொம்ப துல்லியமா முன்னறிவிக்குது. அடுத்து கைவிடப்பட்டவரின் பெரும் துயரம். இங்க விவரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆழமான ஆவிக்குரிய வேதனைய எந்த சார்பும் இல்லாம நாம கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். இந்த ஆய்வின்படி இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கொடூரமா சிலுவையில அறையப்பட்டார்னு மூலநூல்கள் சொல்லுது. ஆனா சிந்திச்சு பாருங்க, அவர் இந்த உடல் ரீதியான சித்திரவதைகளுக்காக ஒருபோதும் கதறவே இல்லை. மாறாக மனித குலத்தோட பாவங்கள் முழுவதையும் அவர் தன்மேல சுமந்தப்போ பிதாவாகிய தேவனிடமிருந்து ஆவிக்குரிய ரீதியில் அவர் பிரிக்கப்பட்டார். அந்த பிரிவோட தாங்க முடியாத வழியே அவரை ஏன் என்னை கைவிட்டீர்னு கதற வச்சது அப்படிங்கிறத இந்த விளக்க ஒரே சுட்டிக்காட்டுது. இப்போ இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை கவனிங்களேன். ஒரு பக்கம் ஜீவ அப்பம், நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற மாபெரும் தெய்வத்தன்மை, இன்னொரு பக்கம் நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல அப்படின்னு தன்னைத்தானே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தாழ்த்திக்கிட்ட நிலை. மேசியா மனிதர்கள்லயே மிக கீழான நிலைக்கு, அதாவது ஒரு புழுவைப் போல தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத இந்த ஒப்பீடு நமக்கு தெளிவா விளக்குது. அடுத்த பகுதி, சிலுவையின் கொடூரமான சித்திரவதைகள். சிலுவை மரணம் அப்படிங்கிற ஒரு தண்டனை முறையை கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வேதனைகள் எப்படி துல்லியமா விவரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய ஆச்சரியந்தாங்க. இந்த குறிப்பிட்ட வசனங்கள் கொடூரமான உடல் உபாதைகளை தெளிவா பட்டியலிடுது. தண்ணீரை போல ஊற்றப்படுதல், எலும்புகள் கழன்று போதல், பெலன் வறண்டு போதல், அப்புறம் கொடிய தாகத்தால நாவு மேல்வாயோட ஒட்டிக்கொள்ளுதல். இதுல குறிப்பா அந்த இருதயம் மெழுகு போல உருகிற்று அப்படிங்கிற வார்த்தை அந்த சரமான உடல் வேதனையின் மத்தியிலும் பிதாவோட சித்தத்துக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சதை குறிக்குதுன்னு இந்த ஆய்வு ஆழமா விளக்குது. பழைய ஏற்பாட்டு பதிவுக்கும் புதிய ஏற்பாட்டு வரலாற்று நிகழ்வுகளுக்கும் இடையில இருக்கிற நேரடி தொடர்பை இங்க பாருங்க. சங்கீதம் 22ல கைகளும் கால்களும் குத்தப்படும், உடைகளை பங்கிட்டு சீட்டு போடுவாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுல ரோம போர் சேவகர்கள் இயேசுவோட அங்கியின் மேல சீட்டு போட்டப்போ எப்படி அப்படியே துல்லியமா நிறைவேறியிருக்கு பாத்தீங்களா? சரி, அடுத்து அந்தகார சக்திகளின் போராட்டம். சிலுவையை சுத்தியிருந்த அந்த பகைமையான சூழலை விவரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடையாள மொழிகளை நாம இப்போ கவனிக்க போறோம். இந்த வலிமையான உருவகங்களை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் ரொம்ப தெளிவா உடைத்து காட்டப்படுறத பார்க்கலாம். பாசான் தேசத்து காளைகள் அப்படிங்கிறது மேசியாவுக்கு எதிராக செயல்பட்ட யூத தலைவர்களையும், நாய்கள் அப்படிங்கிறது சிலுவையை சுற்றி நின்று ஏளனம் செஞ்ச கூட்டத்தையும் ஆவிக்குரிய இரளையும் குறிக்குது. அதே போல கெர்ச்சிக்கிற சிங்கம் அப்படிங்கிறது சாத்தானோட நேரடியான சூழ்ச்சிகளையும் தாக்குதல்களையும் குறிக்குதுன்னு ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து துதியும் விடுதலையும். இதுவரைக்கும் ஒரு காரிருளான வேதனை நிறைந்த பகுதியை பார்த்தோம். ஆனா இங்கேருந்து இந்த வேத பகுதியோட தொனி அப்படியே முற்றிலுமா மாறுதுங்க. இருள்ல இருந்து ஒரு அற்புதமான பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 22வது வசனம் தாங்க ஒட்டுமொத்த பதிவுக்கும் ஒரு மையமான திருப்புமுனை. அது வரைக்கும் இருந்த மரண வேதனை, பெருந்துயரம், இது எல்லாமே இந்த ஒரே வசனத்துல உடனடியா ஒரு வெற்றிகரமான துதியா, மாபெரும் கொண்டாட்டமா உருமாறுது. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இந்த வரிகள் அந்த அற்புத மாற்றத்தை காட்டுது. அது வரைக்கும் சிலுவையில முற்றிலும் தனித்து விடப்பட்டு பாடுகள் அனுபவிச்ச மேசியா இப்ப அந்த மரண போராட்டத்தை தாண்டி தன்னோட சகோதரர்களுக்கு, அதாவது சபைக்கு தன்னோட மாபெரும் வெற்றியின் செய்தி அறிவிக்கிற ஒரு அற்புதமான தருணம் எதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலகளாவிய ஆசிர்வாதம்.
இந்த வரலாற்று சம்பவத்தோட இறுதி விளைவுகள் எவ்வளோ பிரம்மாண்டமானவை அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சின்ன இடத்தோட முடிஞ்சு போகல, இதோட தாக்கம் உலகளாவியது. இங்க பாருங்க, அந்த சிலுவையில நடந்த தனிமையான வேதனை எப்படி ஒரு உலகளாவிய பல தலைமுறைகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஆராதனையா மலர்ந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே பிரமிக்க வைக்குதில்ல. பூமியின் எல்லைகள் எல்லாமே கர்த்தரிடம் திரும்பும், வரப்போற புதிய தலைமுறைகளுக்கும் அவருடைய நீதி அறிவிக்கப்படும் அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனம் ஒரு மாபெரும் வெற்றியோட முடிகிறது. இதோட சிறப்பு. ஆய்வாளர்கள் இங்க முன்வைக்கிற ஒரு மையமான இறையியல் நிலைப்பாடு என்ன தெரியுமா? இயேசுவுக்கு தன்னோட எதிரிகளை அழிக்கிற முழு அதிகாரமும் இருந்துச்சு. ஆனா இந்த உலகளாவிய ஆசீர்வாதம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மனமுவந்து அந்த சிலுவை மரணத்தை தழுவிக்கிட்டார். பிதா அனுமதித்தார், ஆனா மேசியா தம்மை தாமே முழுமையா தாழ்த்தினார். நாம இந்த ஆழமான விளக்க உரையோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆய்வு நம்ம முன்னாடி வைக்கிற, சிந்திக்க தூண்டுற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதா என்றால், அப்படியானால் நீங்க கர்த்தருடைய சந்ததியில இருக்கிறீங்களா? இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்றேன். நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.